காலையில் வந்து கோழிக்கு வந்து தவிடு வருஷத்துக்கு கஞ்சி ஊற்றி தவிடு வருஷ ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். என்ன கஞ்சி ஊற்றி தவிடு வருஷத்துக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா தண்ணி ஊற்றி தவிடு வருஷம் வச்சுன்னா கோழி ரொம்ப விரும்பி சாப்பிடாது. அதுக்காண்டி வந்து கஞ்சி தண்ணியில் தவிடு வரைச்சி வச்சுன்னா நல்லா கோழி சாப்பிடும். அதுக்காண்டி தான் கஞ்சி தண்ணியில் ஊற்றி தவிடு வரைச்சிட்ருக்கேன். யார் கோழி வளர்த்தாலும் மேக்ஸிமம் கஞ்சி தண்ணியில் தவிடுங்க, அது நைஸாக இருக்கும் விரச வைக்கும்போது தவிடு. அதுக்காண்டி தான் தவிடு வருஷம் போது இப்படி வைக்குது கஞ்சி தண்ணியில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கோழிக்கு நம்ம தவிடு வரைச்சி வச்சு கோழியில் எப்படி வீடியோ எடுக்க இது ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ரோ, அப்போ உங்களுக்கு தெரியும். தவிடு வருஷம் கொஞ்சம் லைட்டாக விட்டு போகிறோம், அதான் சரி அப்படின்னு தவிடு வரைச்சிட்டு இருந்தேன். அது அவ்வளோ தவிட கொண்டு கோழி வச்சு அதான் பாதி கிண்டி தான் தூரம் போட்டு சரி வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் ப்ரோ எடுத்தேன். நானும் டெய்லியும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண தான் செய்வேன். எந்த வீடியோ வியூஸ் போகாது. ஏதோ எனக்கு ஆசையாண்டி யூடியூப் எல்லா வீடியோமே அப்லோட் பண்ணுவேன். அப்போ அதனால ஒரு நாள் நீங்கள் யூடியூப் போய் ஏதாவது பண்ணலாம். தவிடு ரசை கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு ப்ரோ, அது ரெண்டாவது கொஞ்சம் தவிடு போட்டு கட்டியாக ரசிட்டேன். நல்லா தூக்கிக்கிட்டு அப்படியே கோடி கூப்பிட்டு கொண்டு போய்ட்டுருந்தோம். ரொம்ப கூட ஒன்றும் திறக்கலை. கொஞ்சம் இந்த பாத்திரத்துலலாம் கொஞ்சம் தவிடு வச்சு நம்ம கோழி குஞ்சல் வைக்க வேண்டி இந்த பாத்திரத்தை தான் தவிடு வச்சுக்கிட்டு அடுத்த அப்படி வெளியே கொண்டு போயிடும். தவிட வெளியே உள்ள கோழி கூட திறந்து விட்டுட்டு அப்படியே இதில் அப்படி கொஞ்சம் தவிடு இலையில் வச்சுக்கிட்டு அப்படி அம்மா எல்லாத்துக்கும் கோழியும் தவிடு இருப்பாங்க. ஒரே இடத்துல வச்சா கொத்து போட்டு அப்படிதான் சொல்லி அப்படி தனித்தனியாக தான் தவிடு இருப்பாங்க. ஒரு பார்த்தோமா 30 கோழி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தான் ப்ரோ. ஒரு கோழிக்கெல்லாம் தவிடு வச்சோம்னா ரொம்ப கஷ்டம் தான் ப்ரோ. தட்டு அழுக்கார ஒரு தட்டு தட்டில் அப்படி தவிடு வச்சுட்டு எழுதிட்டு இப்படிதான் ப்ரோ எல்லா கோழிகளும் தவிடு வைக்கிறது. அது ஒரே தட்டில் நம்ம தவிடு வச்சோம்னா அவ்வளோக்கும் கிண்டி போட்டுரும். நிறைய தவிடணும் அந்த டப்பாயில் வச்சாலும் கிண்டி போட்டுரும், மாறி மாறி கொத்து போடும். அதுக்காண்டி தான் எப்படி தவிடு வைக்கிறது. சண்டை போட்டு அவன் போட்டுற முடியும். கொஞ்சம் வேலைக்கு போகிறேன் லேட்டாக உடம்பு மாதிரி ஆகிட்டு போடும். அதான் சரி இப்போ இதே வாய்ஸ் கொடுக்கணும் சரி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். கோழி கூட திறந்துவிட்டேன். அதில் ஒரே ஒரு புது இது மட்டும் அவங்களுக்கு எனக்கு பசி ரொம்ப நம்ம கூட்டு வைப்பேன். நான் உள்ள கோழி குஞ்சிருக்காங்க தவிடு வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு கோழியா அந்த அரிசிட்டு இருந்தாலும் வந்துடும், இந்த அரிசிட்டு இருந்தாலும் போகமாக இருக்கும். அப்படி வரட்டிட்டு போவேன் அந்த அரிசிட்டு வந்துடும் முன்னாடி. கொஞ்சம் நேரமாக போட்டு பைத்தியக்காரன் ஆகிட்டு போய் கோழியில் வேணும் போட்டு வெளியே போக மாட்டாங்க. பண்ணி போட்டு விரட்டினா கூட போக மாட்டாங்க. அன்றைக்கி காலத்தையே வீடியோ எடுத்து சாப்பிட்ட பாட்டு இது வெளியே போனால் அப்புறம் கோழி இங்கே வெளியே பிடிச்சி விட முடியாது. சம்பு கொண்டு போகிறோம். நானும் கோழியை பற்றி விட்டால் வெளியே போகும்போதுன்னு பார்த்தா அது போக மாட்டேன். இப்போ கோலத்தையும் வளர்த்து இதாகிட்டு ஆனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வச்சுட்டு கோழியை
அது மறுபடியும் உள்ளே இருக்க வந்து தவிடு விட்டுருக்கு. உள்ளே ஒரு குஞ்சு விட்டு அந்த குஞ்சு வெளியே பிடிச்சி விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த 2 கோழியும் வெளியே போக மாட்டாங்க. லாஸ்ட் வர அந்த 2 கோழியும் வெளியே போகணும். சேல கோழி எப்படி நம்ம வெளியே போக வச்சுக்கணும். மொத்த கோழி அடுத்த பிடிச்சி எடுத்து வெளியே போட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ நேரமாக காலத்தையும் கோழி ஒருத்தர் இப்போ கூட்டு இது வலைக்குள்ளேருந்து வெளியே போக மாட்டேங்க ப்ரோ கோழி. பார்த்தேன் அந்த சரி நம்ம வெளியே போனோம் கோழி போகணும்னு சொல்லிட்டு அந்த வெளியே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஐடியா போட்டோம். அப்படி வெளியே போயிட்டோம் வீடியோ எடுத்து வந்து கோழி தண்ணி விட்டுட்டு தண்ணி அந்த காலத்தை மாற்றி வைக்கல. அந்த தண்ணியை மாற்றி இப்போ தான் கூட மாற்றிருக்கணும். இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேரமாகவே அந்த வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அது வந்து இனி தான் தண்ணியெல்லாம் கோரி மாற்றணும். சரி எல்லா கோழியும் தவிடு சாப்பிட்டு சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் ஒரு கருங்கோழியில் எப்படி நிற்கும். மொத்தமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மறக்காமல் புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அப்புறம் அடுத்த வீடியோ கூட மோட்டிவேஷனாக இருக்கும். கோழி தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் என்கிட்ட இருக்க எல்லா கோழியும் நான் வீடியோ எடுத்து போட்டோம். அடுத்த புறா வளர்க்கணும் சிக்கன் வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன். அது வீடியோலாம் போடுவோம், லைவ் போடுவோம் அப்புறம் அவ்வளோதான். மாறி மாறி கொத்து ஓடுது. வீடியோ எடுத்துகிட்டே தான் போயிருக்கு. காலத்தே வேறு வேலை என்ன போகிறது, வேலைக்கு போய் வேறு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி வீடியோ எடுத்துருந்த வாய்ஸ் கொடுக்க தான் ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ ஃபோன் அடிச்சு சொல்லியாவே நீ வேலை கிடையாது. இது நம்ம மெதுவாகவே வாய்ஸ் கொடுத்துருவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் பாய் ப்ரோ.